தம்பி, அப்பாவுக்கு வேற வயசாயிருச்சு, அவரால வேலைக்கு போய் கஷ்டப்பட முடியல. நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போலாம்லப்பா. என்னம்மா சும்மா சும்மா வேலைக்கு போன்ட்டு இருக்க? காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியலப்பா, அதான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் அவன் அப்பனோட காசுல ஊர் சுத்திட்டு இருக்கான். ஆனா என்னைய மட்டும் வேலைக்கு போன்னு சாவ அடிக்கிறீங்க. கடுப்பா இருக்கு என் தலையெழுத்து. தம்பி, சாப்பிட்டுட்டு போப்பா. கோவத்துல சாப்பிடாம வர வந்துட்டோம், பசிக்குது. ஜொமேட்டோல தான் ஆர்டர் போடுவோம். ப்ரோ, நீங்க தானே கார்த்தி ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமாக்கா, நான் தான். ஓகேண்ணா, தேங்க்ஸ். அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. இந்த நிலைமையில நீங்க ஏன்க்கா இந்த ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறீங்க? வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லை ப்ரோ, வீட்டில் வயசான அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த குறையெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. சரி ப்ரோ, அடுத்த ஆர்டர் பார்க்கணும், வரேன். இங்கே நிறைய பேர்கிட்ட எவ்வளோதான் இயலாமை இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. சில பேர்கிட்ட எல்லாமே இருந்தாலும் என்னால் முடியாதுன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க.